அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ராசி பலன் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அல்லது ஒரு சுபகாரியத்துக்கான வழி பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ராசி பலனை சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலன்களை பார்த்துட்டு வரோம். குறிப்பிட்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையுமே தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா காரியங்களுமே முன்னேற்றமாக நடக்கும் அப்படின்னும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் எனவோ, சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் எனவோ சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம். பல வகையிலையும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை கண்டிப்பாக காணப்படும். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுது. மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படலாம். செலவு அதிகரிக்கும். தேவையான பண வசதி கண்டிப்பாக கிடைக்கும். விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பிறகு முடியக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியது இருக்குங்க. சில பேருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கூட உங்களுக்கு வந்து சேருங்க. இடமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதப்படும். அதாவது பதவியில் இடமாற்றம் வேறு பக்கம் நம்ம போய் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இடமாற்றத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போதைக்கு உங்களுக்கு கைகூடாது. அது கொஞ்சம் நாளாகும். நீங்கள் அது வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு நீங்கள் தயக்கம் ஏற்பட்டு பிறகு தெளிவு உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரி, இந்த ராசியை சார்ந்தவங்க கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க போகுது. உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கலாம். கடன் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் இது எல்லாமே குறையும். அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. வீண் செலவு உண்டாகிறதுக்கான காலகட்டம் நிறைய வரலாம். அதனால் நீங்கள் செலவுகளில் ரொம்பவே கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான ஒரு நேரம் வரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோருடைய நேசம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. வாகன யோகம் உண்டாகலாம். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகலாம். திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய நபர்களினுடைய அறிமுகம் உண்டாகும். அதன் மூலமாக நன்மையும் ஏற்படும். சரி, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உங்களுக்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் ஒற்றுமை குறையாது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமைய போகுது. வெளியூர் வெளிநாடு தொடர்பான வகைகள்லையும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறதால அலைச்சல் குறையும் அப்படின்னு சொல்லலாம்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றும், ஆனால் அது மறைந்து போகும். மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். சற்றே அலைச்சல்களும் சுக வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படக்கூடியதாகவும் அமையலாம். பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையும். அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றதால மனதில் துணிச்சல் உண்டாகும். எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். இது அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, நிதி நிலைமை ரொம்ப முக்கியம். உங்களுடைய நிதிநிலையில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படலாம். ஒரு சீரான பொருளாதார அடித்தளம் மற்றும் நிதியில் முன்னேற்றங்களை அனுபவிப்பதற்கான கணிசமான வாய்ப்பு உங்களுக்கு வரும். கடந்த காலத்தில் உங்களுடைய மனதில் தோன்றிய யோசனைகளை உணர்ந்து முதலீடு செய்வதற்கான தைரியத்தை இனி நீங்கள் பெற முடியும். நீங்கள் பங்குகளை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய லாபத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது மற்றும் மாபெரும் பங்குகளை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வாழ்க்கையில் நல்ல வருமானத்தை அனுபவிப்பதற்கான சிறப்பு வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. சில ஆரம்ப தடைகளுக்கு பிறகு உங்களுடைய முதலீடுகளில் பலனளிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னும், முன்னேற்றத்தை எளிதாக சக ஊழியர்கள் பல வழிகளில் உங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவாங்க அப்படின்னும், ஐடியில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வளர்ச்சியில் வேகத்தை காண முடியும் என்று சொல்லப்படுது. என்றாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடின உழைப்பு ரொம்பவே அவசியம். தயாரிப்பில் இருக்கிறவங்க நிர்வாகத்தில் அவர்களுடைய உழைப்புக்காக கௌரவிக்கப்படுவாங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களுடைய பல பாராட்டுகளுடன் தக்க சமயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பாங்க. திரைப்படம் மற்றும் ஊடகங்களில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அரங்கில் சில நிராகரிப்புகளையும் எதிர்கொள்ள முடியும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க தாமதமான வெற்றியை தான் பார்க்க முடியும். உறுதியான சாதனைகளை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் பிறகு அங்கீகரிக்கப்படும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் புதுமையான திட்டங்களை ஈடுபடுறவங்களுக்கு மேலதிகாரிகளுடன் மிகப்பெரிய ஆதரவு வழங்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் செல்வத்தை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்க இந்த நேரத்தில் பெரும் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய முடிவுகளையும் சாதனைகளையும் அளிக்க தொடங்கும். அதே போல் கூட்டாண்மைகள் உங்களுடைய வணிக செயல்பாடுகளுக்கு சிக்கலாகும் மற்றும் இடையூறுகளை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தவறுதலான புரிதல்கள் அல்லது சச்சரவுகளுக்கு கூட வழிவகுக்கும். மாறாக உங்களுடைய நேரங்களை நீங்கள் கவனமாக செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியமான மனநிலை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். ஆரோக்கியம் அனுகூலமாக இருக்கும். உண்ணும் உணவில் கவனம் செலுத்துவதன் மூலமாக உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் மற்றும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்த வெற்றி காண முடியும். வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தேர்ந்தெடுக்கிறவங்க விசா அனுமதிகளுக்கு ஒரு சிறந்த தருணத்தை கண்டுபிடிப்பாங்க. அதே சமயம் தற்போது முதுகலை பட்ட படிப்பை படிக்கிறவங்களுக்கு நல்ல செயல்திறன் இருக்கும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.